ஜெயராமன் சார், அதை இப்போதைக்கு இப்போ நம்ம புதுக்கோட்டை திருமய மாவட்டத்திலையும் இன்றைக்கி வந்து இந்த விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடியில் அந்த அவங்கள போட்டிருக்காங்க. அந்த புவனேஸ்வரிங்கிற அதிகாரியை சிறப்பு அதிகாரியாக வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த குவாரி உரிமையாளர்களையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த நடவடிக்கை மொத்தமாகவே நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, எடுக்கிறாங்க ஓரளவு. ஆனால் அந்த போதுமானதாக இருக்கிறதா? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பல இடங்களில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சித்திரங்கோடு, தோட்டியோடு மற்றும் இந்த தாளக்கணவலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து இது போன்று இந்த கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுப்பதால் இந்த பகுதியில் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, அந்த லாரிகள் வேகமாக போவது மற்றும் அந்த கல்களை வெடி வைத்து உடைப்பதால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு இவைகள் ஏற்படும் போது அதற்கும் வந்து இந்த உரிய நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படாமல் வந்து தவிர்க்கப்படுது. இந்த கொலை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் அதை அவங்கள தடுத்து நிறுத்த முடியலையே. அதற்கு என்ன சார் காரணம்? ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா ஒரு பெரிய எந்த திட்டத்தையும் நிறுத்தலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குவாரிகளுக்கு அது பொருந்தவே மாட்டேங்குது. அது என்ன, அதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இது ரொம்ப முக்கியமாக ஒரு குவாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராம மக்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க கிராம சபையில் பல இடங்களில் தீர்மானங்களை கூட நிறைவேற்றியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கூட்டு சதி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இந்த அனைத்து நபர்களுக்கும் இருக்கக்கூடிய கூட்டு சதியினால் நடவடிக்கை எடுப்பதற்கே அவர்கள் தயாராக இல்லை. இன்று எவ்வளவு இப்போ இந்த ஜபர் அலி வந்து இந்த விஷயத்தில் எவ்வளவு ஆதாரங்கள் அவருக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் வந்து எந்த லொக்கேஷனில் அவங்க வந்து திருடிய கற்களை எங்கு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்கிறது உட்பட கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல போய் ஒரு நாள் அப்படி போய் பார்த்துருந்தாங்கன்னா போதுமே. ஒரு நாள் ஒரு விஏஓவோ, ஒரு ஆர்ஐயோ, ஒரு தாசில்தாரோ, ஒரு கனிம வளத்துறை அதிகாரியோ ட்ரோன் டெக்னாலஜியில் அடைமதிப்பான் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ட்ரோன் டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வரோம், ட்ரோன் டெக்னாலஜி வச்சு எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். நீங்களே எங்கே அந்த டேட்டா? இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர் என் கிராமத்தில் சட்ட ரீதியாக என்னென்ன குவாரி இயங்குது, எவ்வளவு ஆழம் அவர்கள் எடுக்கலாம், எவ்வளவு அகலம் அவர்கள் எடுக்கலாம்னு பார்க்கணும்னா கூட அதுக்கான ஒரு தகவலை கூட இணையதளத்தில் அந்த மைனிங் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் கிடையாது. ஏன் அது கிடையாது அப்படின்னு சொன்னால், நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழக அரசே இந்த கொள்ளையில் ஈடுபடுகிறது. அவர்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு இந்த தகவல் கூட கொடுத்துட்டா அவர்கள் வந்து சட்டவிரோத வேலைகளை எதிர்த்து கேள்வி கேட்டு விடுவார்கள். அவர்களுக்கு தகவலே தெரியக்கூடாது அப்படின்னு தான் இந்த துறையே நினைக்கிறது. அதோடைய ஒரு விளைவாகத்தான் இப்போ இந்த துறையிலேருந்து மாவட்ட நிர்வாகத்திலேருந்து கனிமவள கொள்ளையர்கள்லேருந்து கூட்டு சதியில் இருக்கிறதுனால தான் மக்கள் யாராவது கேள்வி கேட்டால் அச்சுறுத்துறாங்க. ஜெயராமன் இதில் இந்த கனிம வளத்துறையில் இந்த கனிம வள முறைகேடு, இந்த ஆற்று மணல் கொள்ளை, இது வந்து தொடர்ச்சியாகவே வந்து எந்த அரசு எந்த ஆட்சி வந்தாலுமே அது தொடர்ந்து நடைபெறுகிற குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாகவே அது வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் வந்து இதில் முழுமையாக இந்த முறைகேடு நடப்பதற்கு உடந்தையாக இருப்பது அரசு அதிகாரிகளே ஒரு சிலராக இருந்தாலும், இது எந்த துறை வந்து இப்போ இந்த கனிம வளத்துறை சொன்னீங்க, அதுதான் அவங்களுக்கான வெளிப்படைத்தன்மை இல்லைன்ட்டீங்க. இது தவிர அந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறைகளுக்கும் இந்த இடத்துல இந்த சட்ட விரோதமாக எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை, அந்த எடுக்கக்கூடிய அந்த செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கா சார்? இப்போ ஒரு கனிம வளத்துறை தான் நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒரு காவல்துறை போய் தடுக்க முடியாது எங்களால். வருவாய்த்துறையை கேட்டுக்கொண்டால் மட்டுமே நாங்கள் வந்து கனிம வளத்துறைக்கு அனுமதி கிடைச்சால்தான் அங்கே போக முடியும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அது சரி, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய இடங்களில் காவல்துறை இப்போது சட்டவிரோதமாக வேலை செய்கிறார்கள், கனிம வள கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை முதல்ல வந்து மிரட்டுவது யார் தெரியுமா? பல இடங்களில் காவல்துறையினர். அப்போது நீங்கள் வந்து என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நெக்ஸஸை நம்ம புரிஞ்சுக்கணும். காவல்துறையினர் இப்போ இந்த இடத்துல ஜபர் அலி இறந்த பிறகு அவருடைய மனைவி வந்து மர்டர்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு விபத்து தான் என்று கோணத்தில் எடுத்துட்டு போகணும்னு ஏன் அவ்வளோ ட்ரை பண்ணாங்க காவல்துறை? காரணம் வந்து அந்த கூட்டு சதியில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இது காண்பிக்கிறது. இன்னைக்கு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் ஒருவேளை ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறீங்க? ஒரு கலெக்டர் போய் அந்த குடும்பத்தில் போய் உட்கார்ந்து அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நீதி பெற்று தருவோம், நாங்கள் ஏதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா? என்ன என்ன செய்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்களா? எதுவுமே இல்லையே. அப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது உயர்மட்டத்தில் இருந்தே ஒரு அழுத்தம் வருகிறது.
உயர்மட்டத்தில் இருந்தே இதை மூடி மறைப்பதற்கான வேலை நடக்கிறது. ஒரு வெளியில நியூஸுக்காக அந்த குவாரி ஓனரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. நான் 2 நாட்கள் இது பெரிய இஷ்யூ இன்னைக்கு ஆகணும்னு சிபிசிஐடின்றீங்க. பட் சிபிசிஐடியோடைய இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால் ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிக்க முடியுமா? ஏன் இவ்வளவு நாளாக வந்து லைசன்ஸ் இல்லாத குவாரின்னு சொல்கிறாங்க, இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. ஏன் உங்களால் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல? ட்ரோன் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் வச்சிருக்கிறீங்க, ஏன் எடுக்கலை? உங்களுடைய அலட்சியம் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இல்லையா அப்படின்னு அவர்களை பார்த்து கேட்கணுமா இல்லையா? அப்போ அதற்கான ஒரு பவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சிபிசிஐடியில் உட்காந்துருக்கிற ஒரு எஸ்பினால டிஎஸ்பினால இன்ஃபேக்ட் ஐபிஎஸ் அதிகாரியே இல்லாத ஒருவர் தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருப்பாங்க.